அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். செருப்படி தேதியில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பாட்காஸ்ட் ஆஃப் பாயாசம் அப்படிங்கிறது எதுக்குன்னா, நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய பேர் பாயாசம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயாசம் வந்து பாய்சன் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த பாயாசத்தை வந்து ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு பாட்காஸ்ட் தான் இந்த செருப்படி தேதி பாட்காஸ்ட். சரி, இதில் வந்து முக்கியமாக எந்த விஷயத்தை பேச போகிறேன்னா, எதுக்கு இந்த வீடியோவை பற்றி நான் பேசணும்? இந்த வீடியோ பேசுறதுக்கு எனக்கு முழு தகுதி இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான செருப்படிகளையும் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்கிறனால என்னால் இதை பற்றி தைரியமாக பேச முடியும். நீங்கள் லவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லவ்லேயும் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி நட்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்புலேயும் வாங்கியிருக்கேன், சொந்தம் எடுத்தா சொந்தத்துலேயும் வாங்கியிருக்கேன். அதையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லைஃப், அதுலேயும் பயங்கரமாக வாங்கியிருக்கேன். 35 வயசு ஆகுது. கடந்த 18 வருஷங்கள் வந்து பேச்சுலர் வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்தாச்சு. அது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். நான் வாங்கின செருப்படிகள் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். செருப்படினா செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி கிடையாதுங்க. இது வந்து வாழ்க்கையுடைய செருப்படிகள் மிக மிக முக்கியமானது. லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, தன்னம்பிக்கை எவ்வளோ முக்கியமானதோ அதே அளவுக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற செருப்படிகள் மிக முக்கியமானது. இது வந்து எதுவுமே அதை பட்டறிவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பட்டறிவை தான் நம்ம இங்கே செருப்படியாக சொல்கிறோம். என் வாழ்க்கையில் நான் பட்டு வாங்கின அடிகளை உங்கள்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு. செருப்படிகளில் 2 வகை உண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நம்மக்கிட்ட கொடுக்குறது, இன்னொன்று நம்ம செருப்பு கழட்டி நம்மளே அடிச்சுக்கிறது. இது ரெண்டையுமே நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு இன்னும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இதை பற்றி என்னால் முழு நேரமாக ரெகுலராக என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் அடுத்தவங்க நமக்கு வந்து கொடுக்குற செருப்படிகளில் முதல்ல நம்ம பார்க்குறது, நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும், படித்து முடிச்சுட்டு ஏதாவது நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவோம். நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசை அப்படிங்கிற அந்த ஆசையை வந்து நீங்கள் எப்போ வந்து வீட்டில் விட்டுருங்க, யாருக்கிட்ட சொன்னாலுமே சரி, அந்த ஆசையை வந்து முதல்ல வந்து கிண்டல் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. முதல்ல இதெல்லாம் எங்கே செய்ய முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம குடும்பத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே, நம்ம பரம்பரைக்குமே அதுக்குமே சம்மந்தம் இல்லையே, நீ எப்படி அதை செய்ய போகிற அப்படின்னு சொல்லி அதை வந்து முயற்சி பண்ண ஆரம்பிப்போம். முயற்சி பண்ண ஆரம்பித்து அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணாலே வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் தான் வரும். அப்புறம் என்ன ஆயிரும், அதுலேருந்து தாண்டி உடச்சி மேலே வரலான்னு சொல்லி முயற்சி பண்ணுவோம். அப்போ அடி விடும். அப்போ தான் சகட்டு மேனிக்கு அடிப்பாங்க. எப்போனா வாழ்க்கையில் வந்து முன்னேறினவனை விட்டுருவாங்க, முன்னேறாதவனையும் விட்டுருவாங்க. அந்த முன்னேற துடிக்கிறவருக்கான் பார்த்தீங்களா, அவனை தான் துடிக்க அடிப்பாங்க. அதாவது சண்டைக்கு போகிற சண்டைக்கு இழுத்தவன் கூட பெருசாக அடி வாங்க மாட்டான். அதே மாதிரி வேடிக்கை பார்த்தவனும் பெருசாக அடி வாங்க மாட்டான். அந்த கூட போய் நிற்பான் தெரியுங்களா, சண்டைக்கு காரணமானவங்களுக்கு கூட போய் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவனுங்க தான் நாயடி பேயடி அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி லைஃப்பில் நம்ம வந்து முயற்சி பண்ணி ஒரு இடத்துல இறங்கும்போது அந்த நேரத்தில் யாருமே கூட இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அதுதான் வாழ்க்கையில் படுற முதல் செருப்படி. நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் வருதுல்ல, அதை தாண்டது தான் லைஃப்பில் மிக முக்கியமானது. அது பேர் தான் தனிமை அப்படிம்பாங்க. தனிமை அப்படிங்கிற செருப்படி வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ஆரம்பத்தில் ரொம்ப அழகானதாக இருக்கும், ரொம்ப 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 அட்ராக்டிவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்க மாதிரி தோணும். ஏன்னா சுதந்திரமாக இருக்கே, இவ்வளோ நேரம் இருக்கே, ஜாலியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த தனிமை என்ன பண்ணுன்னா, அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனைகளை வந்து உருவாக்குற ஒரு தோற்றத்தை உருவாக்கும் மனசுக்குள்ளேயே. தனிமை எப்படின்னா, முதல்ல வந்து நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நம்ம கூட உட்காந்து நம்மளை ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நம்மளை வந்து அந்த தனிமைக்கு பழக வைக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம தனிமையிலே தூங்க வச்சிடும். அதை தாண்டி நம்மளால் மீண்டு வர முடியாத ஒரு இடத்த நோக்கி தனிமை நம்மளை தள்ளிடும். அதுதான் தனிமை கொடுக்குற மிகப்பெரிய சிறப்படி. உங்களை வலிக்காத மாதிரியே அடிச்சுட்ருக்கும். அதை தாண்டது தான் மிகப்பெரிய விஷயம். நான் சொன்னல, நமக்கு நாமே கொடுத்துக்கிற செருப்படி இருக்குல்ல, அதில் மிக முக்கியமான செருப்படி தனிமை. அது வந்து பாசிட்டிவான இம்பேக்டாக சில பேருக்கு மாறும், சில பேருக்கு நெகட்டிவான இம்பேக்டாக மாறும். அடுத்தவங்க நமக்கு கொடுக்குற செருப்படியில் முதல் விஷயம், நீ உன்னோட ஐடியாவை வந்து தூக்கி எறிகிறது, உன்னுடைய ஆசைகளை வந்து நிராகரிக்கிறது, காதலை நிராகரிக்கிறது, நட்பில் கிடைக்கிற துரோகம், அதே மாதிரி உன்னுடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறது, உன்னை வந்து ஒரு ஏனியாக பயன்படுத்தி ஏறிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறது. மாப்பிள்ளை இவன் தான் எங்கேயோ வாங்கியிருக்கான், அதனால தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, நான் வாங்கினால தான் ஏன் சொல்லவே வந்திருக்கேன். நான் யாரையுமே மென்ஷன் பண்ணி எதை பண்ணியும் மென்ஷன் பண்ணிலாம் சொல்ல போகிறதில்ல. என்னை மென்ஷன் பண்ணி நான் சொல்லிக்க போகிறேன். நான் வந்து பட்டதை நீங்கள் படாதீங்க. எனக்கு 35 வயசு ஆகுது.
இன்னும் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், இப்பயும் சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை இதில் என்ன பியூட்டியான விஷயம்னா, இவ்வளோ தூரம் எல்லாருமே நமக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சொல்ல முடியாது, நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டின உடனே ஸோ அவங்க அவ்வளோதான், நம்ம சரியாக இருந்துப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வருதே தவிர, திருப்பி அவங்களுக்கு அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நம்ம நகர்த்தலை. ஸோ அப்போ தான் நம்ம மேலே ஒரு சந்தோஷம் வருது. இப்போது ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, லைஃப்பில் நிறைய செருப்படிகள் வாங்கினா கூட அந்த செருப்படிகளுக்கான காயத்துக்கான மருந்தை நம்மளே நமக்கு தேடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் ரொம்ப பெரிய பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்குது. கொஞ்சம் மாறுதலுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை வருதுல்ல, அதுதான் ரொம்ப பெரிய அடியாக லைஃப்பில் தோணுது. காதலில் வந்து செருப்படி வாங்காத ஒருத்தன் வாழ்க்கையை வாழவே முடியாது. காதலுங்கிறதே ஒரு மிகப்பெரிய செருப்படி தான். என்ன காதலுங்கிறது ஒரு புதுசான செருப்பில் வந்து வாங்குற அடி மாதிரி, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பழைய செருப்பு. நம்மளுக்கு எனக்கு வந்து 35 வருஷத்து செருப்பு, காதல் அப்படிங்கிறது புதுசாக இருக்கும்ல, புதுசாக ஒரு வாரத்தில் வாங்கின செருப்பு மாதிரி பலன்னு இருக்கும், அழகாக இருக்கும். அந்த செருப்பில் அடி வாங்கினா அந்தளவுக்கு பெருசாக கோவம் வராது, அதில் பெருசாக அழுக்கு இருக்காது, அதனால பெரிய அளவுக்கு அதில் அடி வாங்கினா தெரியாது. பட் ஆனால் இந்த 35 வருஷத்து வாழ்க்கையை கொடுக்குற செருப்படி இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வருஷத்தை கடந்த பிறகும் அந்த செருப்போடைய அந்த பிஞ்சு போன அந்த செருப்போடைய அந்த வலி இருக்குது தெரியுமா, கொடூரமானது. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், பல பேர் வந்து லைஃப்பில் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. கண்டிப்பாக கஷ்டத்தை அனுபவிக்காமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, மாற்றுக்கத்தே கிடையாது. ஆனால் கஷ்டத்துக்கு பழகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது, அதில் வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குது, சுவிட்சு போட்டுட்டு கையை வச்சோம்னா கரண்ட் அடிக்கும்னு நமக்கு தெரியும். அதுக்குன்னு அந்த கரண்ட் ப்ளக் பாயிண்ட்டை பயன்படுத்தாவே இருக்கும், பயன்படுத்தி தான் ஆகணும். இப்போ வந்து அயன் பாக்ஸில் அயன் பண்ணியிருக்கிறோம், அந்த ஒயரில் சின்னதாக ஏதோ வந்து ஒயர் வந்து லீக் ஆகிருக்கு, அது கண்டிப்பாக என்றைக்காக ஒரு நாள் நம்ம வந்து ஷேக் அடிக்கும், அதுக்கு அயன் பண்ணாமே இருக்கும். அந்த மாதிரி தெரியும், ஆனால் அது தெரிஞ்சே கை வைக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கையில் வரும். செருப்படி விழுந்து தெரியும், ஆனால் தெரிஞ்சே வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு மனசை பழக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறது. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி தான், நிறைய இருக்குது பேசுறதுக்கு. இதில் வந்து கூட உட்காந்து நிறைய பேர் பேசுறதுக்கு கூப்பிட போகிறோம். சக செருப்படி வாங்கிய மக்கள் அனைவரையும் கூப்பிட போகிறோம். மிக முக்கியமாக நானும் என் நண்பனும் வந்து சினிமாவில் பயங்கரமாக வாங்கியிருக்கோம். ஸோ எங்களுடைய சினிமா பயணம் வந்து ஒரு 12 வருஷமாக தொடர்ந்து வருது. அப்போல்லாம் வாங்கின அடிகள் பார்த்தீங்கன்னா கற்பனைக்கு எட்டாத அடிகள். துரோகம் அப்படிங்கிற விஷயத்தை அதெல்லாம் நீங்கள் வந்து சினிமாவில் தான் அதிகமாக கவனிக்க முடியும். சினிமாவுடைய அந்த லைஃபுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அந்த துரோகமும் அதே மாதிரி வந்து வாய்ப்புகளை தட்டி பிடிக்கிறது எல்லாத்தையுமே கண்கூட பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படிங்கும்போது நிறைய எங்களுக்கு வந்து அது வாழ்க்கையில் பாடமாக இருந்தது. காதல் கொடுத்த செருப்படிகளை நான் கடந்துடலாம், ஏன்னா இந்த காலத்தில் காதல் அப்படிங்கிறது வந்து கடந்தாதான், காதலின் செருப்படிகள் கடந்தாதான் வாழ்க்கையில் அழகான பல பக்கங்கள் வந்து சேருது. பட் ஆனால் வாழ்க்கையில் வர இந்த லட்சியத்து மேலே வருகின்ற அடிகள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு சினிமாவுடைய லட்சியத்து மேலே எனக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தது, என்ன மாதிரியான அடிகள் வந்தது, அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் பண்ணது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் என்ன மாதிரி சூழ்நிலைகளில் வந்தது, ஒரு கார்ப்பரேட் வேலையை விட்டுட்டு எதுக்கு வந்து நான் உட்காந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக மாறணும், எதுக்கு யூடியூபராக மாறணும் நான் சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு பின்னாடி இருந்த செருப்படிகள் என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுவோம். தனிமையில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்குமே கண்டிப்பாக இது பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக பயன்படும். இந்த தம்பிகளாக தாராளமாக நீங்கள் வாங்க, பேசுவோம். நீங்கள் லைவில் இது முதல்ல இப்போ வந்து ரெக்கார்டில் போடுறோம். லைவில் உட்காந்தோம்னா இன்னும் நிறைய டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். இது பேச்சுலர்களுக்கான மட்டுமே சொல்கிறது. நண்பா 18 வருஷமாக பேச்சுலராக இருக்கேன். நிறைய விஷயங்களை தனியாக தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கிறேன். நீங்கள் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு யாருமே இல்லை தனியாக இருக்கும்போது. ஸோ உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் ஒன்றும் சர்டிஃபைடு கவுன்சிலர்லாம் கிடையாது, பட் ஆனால் சர்டிஃபைடு செருப்படி தியரியை படித்த ஒரு சர்டிஃபைடு பேச்சுலர் ஆஃப் செருப்படின்னு கூட வச்சுக்கிங்களேன், நல்லது தான், சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சரில் வரப்போகிற மிக முக்கியமான ஒரு ப்ரோக்ராமு. ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராமுக்கு இப்போ ஒரு ஆரம்பமாக இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எந்த மாதிரியான டாப்பிக்கை கவர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அதை வந்து இந்த டாப்பிக்கு இந்த டைட்டில் ஓரியன்டாக நீங்கள் சொல்லுங்கள். நம்ம நிறைய பேசுவோம், நிறைய பேசுவோம், சரியா? பேச்சுலர் பசங்களா, ஜெயிக்கணும்டா, எவனுமே உனக்கு சொல்ல மாட்டான். நான் இப்போ சொல்கிற மாதிரி உங்ககிட்ட எவனுமே சொல்ல மாட்டான். தயவு செஞ்சு இதை காது கொடுத்து கேட்டுக்குங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் மாதிரி இது ஏற்படும். ப்ளீஸ், புரியும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சந்திப்போம். எத்தனை மணிக்கு தெரியுமா இது? டெய்லி இப்போதைக்கு 9 to 9:30க்கு போடுற மாதிரி பிளானு. ரெகுலராக 9:30 to 10:30 வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ லேட் நைட்டை வச்சுக்கலாம். அதான் வந்து எல்லாருமே டைம் ஒதுக்கக்கூடிய டைமாக இருக்கும். ஸோ அதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு என்ன டைமிங் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 to 11 அந்த மாதிரி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா நைட் வந்து பார்த்துட்டு பேசிட்டு லைவில் பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்கறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய மனசு உடல்நிலை எத்தனை நாளைக்கு வந்து ஒத்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இதை ஒரு எத்தனை நாள் ரெகுலராக பண்ண முடியுமோ அவ்வளோ நாள் ரெகுலராக பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை. யாருமே வரலினாலும் நான் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு மனசார விஷயங்களை, நான் பட்ட விஷயங்களை டெய்லி வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக. இரவு சந்திப்போம். ஓகேவா? நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், வளருங்க பேச்சுலர்ஸ். நன்றி.